ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் பப்பிள் ஸ்டிக். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு சூப்பரான கோகனட் பர்ஃபி தான் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருளாக தேவைன்னு வாங்க பார்க்கலாம். 2 முழு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். முந்திரி ஒரு 25 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 டீஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். ஒரு 12 to 15 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. 3 டம்ளர் அளவு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ மிக்ஸி ஜாரை எடுத்து கொஞ்சமாக தேங்காயை போட்டு அரைச்சிக்கலாம். அது கூடவே எடுத்து வச்ச ஏலக்காவையும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. 2 தேங்காவையும் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். நம்ம எடுத்து வச்ச தேங்காயெல்லாம் சூப்பராக அரைஞ்சிருக்கு. இப்போ பேன் எடுத்துக்கலாம். பேன் நல்லா சூடாட்டும். பேன் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இது கூட 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் மெல்ட் ஆனதும் எடுத்து வச்ச முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். இது நல்லா கோல்டன் கலர் வர மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். வறுத்த முந்திரியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி இருக்க நெய்யில் தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ்க்கு சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும். தேங்காயில் இருக்க ஈரப்பதம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இப்போ பாருங்கள், தேங்காயில் இருக்க ஈரப்பதம் எல்லாமே போயிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக கிடைச்சிருக்கு. இப்போ இது கூட எடுத்து வச்ச சுகரை ஆட் பண்ணிக்கலாம். சுகரை போட்டுட்டு நல்லா கலரி விடணும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலரி விட்டுருங்க. இது எவ்வளோ நேரமாக கலரணும்னா, சுகர் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு கலரணும். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும், ஸ்பீடில் ஒண்டி வச்சிடாதீங்க. இல்லைன்னா தேங்காயெல்லாம் கருகி போயிடும்.
பாருங்கள், சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மெல்ட் ஆகிட்டே வருது. ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கலரி விடணும். இப்போ உடச்சி வச்ச முந்திரியை எடுத்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய தட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க. நெய் தட்டில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் நல்லா தேய்ச்சி வச்சுட்டேன். பேனில் இருக்க தேங்காவை தட்டில் கொட்டிடுங்க. கரண்டி வச்சு 4 பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். இப்போ தேங்காய் பர்ஃபி நல்லா ஈக்குவலாக வரதுக்காக ஒரு கிண்ணத்தை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நல்லா ஈக்குவல் பண்ணிட்டேன். இது நல்லா ஆறினாதான் பர்ஃபி நல்லா கிடைக்கும். இப்போ ஒரு இடத்துல ஆற வச்சிருக்கேன். 3 ஹவர்ஸில் நம்ம தேங்காய் பர்ஃபி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.